வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழில் சங்க கால நகரங்கள், துறைமுகங்கள் மற்றும் சோழர் கடற்கடந்த படையெடுப்புகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் என்னென்ன சிட்டிஸ் இருந்தது, ஏன்ஷியன்ட் சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் துறைமுகங்கள், போர்ட்ஸ். அப்புறம் சோழர் கடற்கடந்த படையெடுப்புகள், கடல் கடந்து போய் படையெடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சங்க கால நகரங்கள் எடுத்துட்டோம்னா முதல்ல நம்மளுக்கு வருது மைண்டில் மதுரை. பாண்டியர் தலைநகரம், இலக்கிய கழக மையம். ஸோ இது ஒரு முக்கியமான நகரமாக இருக்குது. பூகார், அதாவது காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவோம், சோழ வணிக நகரம். ஸோ மதுரை பாண்டியர்து, பூகார் சோழர்களுடையது. ஓகேங்களா. உறையூர், சோழர்களின் முதலாம் தலைநகரம், பருத்தி வர்த்தக மையம். ஸோ இதில் பருத்தி வர்த்தகம் பண்ணுவாங்க. அதேமாதிரி சோழர்களோட முதல் தலைநகரமே இந்த உறையூர் தான். வஞ்சி, கரூர்னு சொல்லுவோம், சேர பேரரசின் தலைநகரம். ஸோ சேரருடைய தலைநகரம் இந்த இடம் வஞ்சி. கோர்க்கை, கோர்க்கை என்னென்னு சொல்லணும்னா ஒரு முத்து வணிக துறைமுகம்னு சொல்லுவோம். துறைமுகத்தை தான் மோஸ்ட்லி கோர்க்கை. இந்த ஊரும் அந்த ஊருக்கு அந்த பேரே வந்தது காரணமாக துறைமுகத்தினால கூட வச்சிருக்கலாம். கோர்க்கை பாண்டியர்கள் புகழ்பெற்ற முத்து வணிக துறைமுகம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல முத்து வணிகம் பண்ணுவாங்க. வஞ்சியில் சேர பேரரசின் தலைநகரம். இந்த மாதிரி ஷார்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக எழுதிடலாம் இது. ஸோ மொத்தம் 5 ஊர்: மதுரை, பூகார், உறையூர், வஞ்சி, கோர்க்கை. சங்ககால முக்கிய துறைமுகங்கள் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பூகார். இதில் ரோமா, சீனா, தென்கிழக்கு ஆசியாவுடன் வணிகம். ஸோ இவங்க 3 நாடுகள் கூட வணிகம் வச்சுக்கிட்டாங்க. சாலியூர், இலங்கை, மலேசியா. ஸோ இந்த துறைமுகத்தில் இலங்கை கூடவும் மலேசியா கூடவும் தொடர்பு இருந்தது. கோர்க்கை, கோர்க்கைனாலே முத்து. ஓகேங்களா. ஸோ பாண்டியர் முத்து, சங்கு, செப்பம் ஏற்றுமதி. அரிக்கமேடு, ரோமர்கள் வசிக்கும் நகரமாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அரிக்கமேடு, இந்த இடத்துல ரோம் பீப்புள்ஸ்லாம் வசித்தாங்க, வணிகம் பண்ணிக்கிட்டாங்க. மேற்கு கடற்கரை துறைமுகங்கள். முசிறி, அதாவது முசிரிஸ்ன்னு சொல்லுவோம், ரோம எகிப்து வணிகம். எஜிப்து இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்க கூட வணிகம் வச்சுக்கிறது. தொண்டி, சேர நாட்டின் மசாலா வர்த்தக மையம். ஸோ தொண்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேர நாட்டினுடைய மசாலா அங்கே தான் தயாரிக்கிறது, அங்கே தான் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது. நௌரா, கண்ணூர்னு சொல்லுவோம், அரபு நாடுகளுடன் வர்த்தகம். ஓகேங்களா. அரப் பீப்புள்ஸ் இருக்காங்களே அவங்க கூட வர்த்தகம் வச்சுக்கிறது. சோழர்களின் கடற்கடந்த படையெடுப்புகள், கடல் கடந்து போய் படையெடுக்கிறாங்களே அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க பார்க்கலாம். ராஜராஜ சோழன். ஸோ இவங்களோட டியூரேஷன் 9852 to 1014 CE. இலங்கை வெற்றி, முதல்ல அவங்களோட வெற்றி இலங்கை வெற்றி. அனுராதபுரத்தை கைப்பற்றி பொலோனருவாவை தலைநகரமாக மாற்றினர். ஸோ இந்த ஊரை தலைநகராக மாற்றிட்டாங்க, இலங்கையை கைப்பற்றி வெற்றி அடைஞ்சு. லட்சத்தீவு மற்றும் மாலைத்தீவுகள். ஓகேங்களா. மாலத்தீவு இருக்குல்ல, லட்சத்தீவு ஐலாண்ட், மாலத்தீவு ஐலாண்ட். அது இந்திய பெருங்கடலில் சோழர் ஆதிக்கம் நிலைநிறுத்தப்பட்டது, இந்த தீவுகள் எல்லாம். அடுத்தது ராஜேந்திர சோழன், கங்கை படையெடுப்பு இதுன்னு சொல்லுவாங்க. வட இந்திய அரசரை வென்று கங்கை கொண்ட சோழன் பட்டம் பெற்றார். ஸோ ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழன் பேர் தெரிஞ்சதுங்களா. ஸோ வட இந்தியாவில் இருக்கிற அரசரை வென்று இந்த பேர் கிடைச்சது. கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் அமைத்தார். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம், சுமத்திரா, ஜாவா, மலேசியா ஆகிய இடங்களை வென்றார். மணி கிராமம், அயவோலே வணிக குழுக்கள் வளர்ச்சி பெற்றன. ஸோ இதன் மூலயமா இவங்க இதை வென்றதுனால மணி கிராமமும் அயவோலாவும் வணிக குழுக்கள்னால வளர்ச்சி பெற்றது. ஸோ இது ஜெயிச்சதுனால தான் இது கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி படையெடுப்புகள்லாம் இருக்குது கடல் தாண்டி. ஸோ இந்த சுமத்ரா ஐலாண்டு, ஜாவா தீவுகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தீவெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. சோழர்களின் கடல்புற வெற்றியின் விளைவுகள். தமிழர் வர்த்தக ஆதிக்கம் பரவியது. ஸோ சோழர்கள் கடல் புறத்தில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்களே, வெற்றி. ஸோ இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற இடத்தெல்லாமே ஆக்குபை பண்ணுறது, ஜெயிச்சு. தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் கலாச்சாரம் வளர்ச்சி. ஸோ சதர்ன் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் சதர்ன் ஏஷியன் காண்டினென்ட் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா தமிழோட கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சது. சீனா, கம்போடியா,
ஸ்ரீவிஜயா ஆகிய நாடுகளுடன் தொடர்புகள் வலுவானது. தமிழ் வணிகர் சமூகங்கள் இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகளிலும் செழித்தன. ஸோ நிறைய நாடுகள் கூட இந்த தமிழ் கூடவே ஒரு ஆக்குபை பண்ணிக்கிச்சு. நம்மளுடைய மொழி அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிடுச்சு. வர்த்தகம் மூலயமாவும் வணிகம் மூலயமாவும் ஏற்றுமதி இறக்குமதி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். முடிவுரை. சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்கள் தமிழ் வர்த்தக வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தன. சோழர்களின் கடல்புற படையெடுப்புகள் தமிழர்களை உலகளாவிய சக்தியாக மாற்றியது. அப்போது கடல் தாண்டி போய் சண்டை போட்டு ஒரு இடத்த ஆக்குபை பண்ணதுனால தான் தமிழுடைய பெருமை அங்கங்கே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சிருக்கு உலக அளவில். அதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். சங்ககால நகரங்கள், சங்ககால முக்கிய துறைமுகங்கள், மேற்கு கடற்கரை துறைமுகங்கள், சோழர்களின் கடல் கடந்த படையெடுப்புகள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம், சோழர்களின் கடல்புற வெற்றியின் விளைவுகள் மற்றும் முடிவுரை. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.